Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நாம பார்க்க போறது பதஞ்சலி யோக சூத்ரால சாதன பாதா. நம்ம இன்னும் சமாதி பாதா முடிச்சுட்டு இப்பதான் சாதன பாதா ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்ப்போம், அதோட வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்ப்போம், அப்புறம் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தபஹ ஸ்வத்யாயா ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோக. இதுதான் சூத்ரா. ஸோ இப்போ இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் பை வேர்டாக பார்த்தீங்கன்னா, தபஹன்னா மெடிடேஷன் பண்ணுறது ஆர் தவம் பண்ணுறது, செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அதாவது நம்மளே தூய்மைப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த தபஹக்குள்ளே வந்துடும். அடுத்தது ஸ்வத்யாயா அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளை அப்சர்வ் பண்ணுறது, செல்ஃப் அப்சர்வேஷன், நம்மளே அப்சர்வ் பண்ணது அப்படிங்கிற ஒரு மீனிங்லையும் எடுத்துக்கலாம். இல்லைனா நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, லிட்ரலாக பார்த்தோன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கிறது தான் இதோட ஆக்சுவல் மீனிங். இந்த இடத்துல செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்மளை நம்மளே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானா. ஈஸ்வரனா நம்மளுக்கு தெரியும், சுப்ரீம் காடு, சுப்ரீம் அவேர்னஸ் எல்லாமே ஈஸ்வரா தான். ஸோ ஈஸ்வர பிரணிதானா, சரண்டர் டு காட், அதாவது ஈஸ்வரர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறது. இது மூணும் தான் கிரியா யோகா. கிரியானா ப்ராக்டிக்கல்னு அர்த்தம், அதாவது செயல்படக்கூடிய யோகா. அதாவது யோகம் பண்ணணும்னா இந்த கிரியா இதெல்லாம் பண்ணால் இதுதான் கிரியா யோகா அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். அதாவது தபஹ மெடிடேஷன் ஆர் தவம், அப்புறம் செல்ஃப் ஸ்டடி அதாவது நம்மளை படிச்சுக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்ஸை படிக்கிறது, அந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ், தட் இஸ் இந்த நேச்சரோட கலந்து நிற்கிறது, இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிறத உணர்ந்து நிற்கிறது. ஆர் ஈஸ்வர பிரணிதானா, கடவுள்கிட்ட சரணாகதி அடையுது. இது மூணும் தான் கிரியா யோகா அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ கிரியா யோகானா என்ன அப்படிங்கிறது தான் இந்த மூணும் சொல்லுது. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு போவோம். ஸோ தபஹ ஸ்வத்யாயா ஈஸ்வர பிரணிதானா, இதை நம்ம எப்படி வந்து நம்மளோட நார்மல் லைஃபு இல்லாட்டி நார்மலாக ஒரு பர்சனுக்கு புரிகிற மாதிரி, ஒரு லேமன் டேர்ம்ஸில் எப்படி புரிகிற மாதிரி பார்ப்போம்னா, நம்ம தவம் பண்ணுறோம், அதாவது மெடிடேஷன் பண்ணுறோம். மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். எதனால் தாட்ஸ் வருது, நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆன சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அதை தான் நம்ம சம்ஸ்காரா அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயங்கள்னால தான் நம்மளுக்கு தாட்ஸ் வருது. இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், செல்ஃப் அப்சர்வேஷன். எதனால் தாட் வருது அப்படிங்கிறது தற்சோதனை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இங்கிலீஷில் இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன் பண்ணால் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வர எண்ணங்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறோம், அதாவது ஒரு அவேர்னஸோடு நிற்கிறோம். அதுக்கப்புறம் எதனால் எண்ணங்கள் இந்த மாதிரி தப்பான எண்ணங்களோ நல்ல எண்ணங்களோ எதனால் வருதுன்ற அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது நேச்சரில் காரணம், இந்த நேச்சரில் என்னென்ன லைக் லா ஆஃப் அட்ராக்ஷனாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் நம்மளுக்கு வருதுங்கிறத புரிஞ்சு சரண்டர் பண்ணுறோம் நேச்சருக்கு. ஸோ இதுதான் கிரியா யோகா, அதாவது ப்ராக்டிக்கல் யோகா, அப்படியே செயல்படக்கூடிய யோக கலை அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.